26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 மணி முதல் 9 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 8:49 மணி வரையிலும் பஞ்சமி, அதற்கு பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 11:25 மணி வரையிலும் உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 11:25 மணி வரையிலும் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சத்ரு சம்ஹாரங்களை அழிப்பதற்கு ஏற்ற நாள். உங்கள் அலுவலகம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளை வெல்ல இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தன லாபத்தையும் கொடுப்பார். வியாபாரிகள், தொழிலாளிகள் ஆகியவர்களுக்கு இன்று நல்ல ஒரு தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். மேஷராசி நேயர்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய தாய் தகப்பன் வழியில் வரக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் ஏற்கனவே சொத்து விவகாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இன்று பேசி தீர்க்கலாம். உங்கள் உறவினர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் மேஷராசி நேயர்களுக்கு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சின்ன சின்ன மனக்லேசங்கள் வந்து போகும். ராசிநாதன் சுக்கிரன் கேத்து பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் சற்று சோர்வு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியான இன்று முருகப்பெருமானை வணங்க இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக நண்பர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். இன்று புதிய நண்பர்களை சந்திப்பதும் புதிய மனிதர்களினுடைய உறவுகள் கிடைப்பதும் மனதிற்கு நல்ல ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் இன்று முருகப்பெருமானை வணங்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது ஒரு மிகப்பெரிய பலமாகும். 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன சஞ்சலங்கள் தீரும். ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் உங்கள் பழைய நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரலாம். பல நாட்களாகவே உங்களினுடைய மன ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கவலைகள், ஒரு விதமான குறைபாடுகள் வந்திருக்கலாம். உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய இந்த மன சிதறல்கள் இன்று தீரும். கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். பல நாட்களாக உங்களினுடைய முயற்சிகளில் ஒரு விதமான தோல்வியையும் மற்றும் சில சங்கடங்களையும் நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். இந்த சங்கடங்களும் தோல்விகளும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடையும். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, புதிய மனிதர்களை சென்று சந்திப்பது மற்றும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு சில சிக்கல்கள் இருந்து பின்பு மறைவது, இது அனைத்தும் ஒரு நல்ல மனதிற்கு ஒரு திடமான ஒரு நாளாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. சூரிய பகவான் குருவுடன் சேர்ந்து 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் உண்டு. பல மாதங்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் இன்று தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய பிரயாணங்கள் மற்றும் இந்த பிரயாணங்கள் மூலமாக ஒரு சில நன்மைகளும் நடக்கும்.
குடும்ப சூழ்நிலைகளில் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது உகந்தது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மனக்குறைகள் விலகும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக இருக்கிறார். ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு விலகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் இல்லை. புதிதாக ஏற்படக்கூடிய கடன் தொல்லைகளுக்கும் இன்றைய நாளில் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் போராட்டங்கள் இல்லாத நாளாகவும் அமைகிறது. புதிதாக ஏற்படக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பல நாட்களாகவே உங்கள் சகோதரிகள் மூலமாக நன்மைகள் வருவதும் மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்வதும் இவர்கள் சற்று முன்னோடியாகவே இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். இன்று நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் மாறும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வணங்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும். ராசிநாதன் குரு சூரியனுடன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒருவித பய உணர்வு நீங்கும். முயற்சிகளில் இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒத்திவைக்கலாம். மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று எளிதாக கையாளுவதும் மற்றும் உங்கள் எதிரிகளிடத்தில் பேசும் பொழுது ஒரு தன்னம்பிக்கை உயருவதும் மன அமைதியை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன உளைச்சல்கள் தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக அமைகிறார். அலுவலகம் குடும்பம் 2 விஷயங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு மனப்போராட்டம் இன்று விலகும். பல நாட்களாக உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலமாக அமைகிறது. இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு மனதளவில் சின்ன சஞ்சலங்கள் வந்து போகலாம். காலை வேளை உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக சஞ்சலங்கள் ஏற்பட்டு பின்பு மறையும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அரிசி தானம் செய்வது இவர்களுக்கு நல்லது. சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் இன்றைய நாளில் இவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும். குடும்ப சந்தோஷங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுமங்களுக்கும் இன்று நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு வகை அமையும். மாலை நேரம் இன்று உங்களுக்கு முடிவுகள் எடுக்க மிகவும் உகந்தது. மீனராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக அமைகிறது. கடன் தொல்லைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இன்று உங்கள் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் அடையலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குரு சந்திர யோகத்தை கொடுக்கிறார்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்று உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் மற்றும் மனபாரங்கள் விலகும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.